ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் ஒன் யூனிட் 1ல் இருக்க லாஸ்ட் இன் ஸ்பேஸ். ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி. விண்வெளியில் தொலைஞ்சு போகிறது தான் இந்த ஸ்டோரியோட டாப்பிக்கோட மீனிங். விண்வெளியில் யார் தொலைஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் நேம் என்னென்னா அமுதன் அண்டு நிலவன். Amudhan and Nilavan visited the space museum. They saw a model of a space shuttle. Then Nilavan found a latch and opened the shuttle. They entered the shuttle and the டோர் லாக்டு. அமுதனும் நிலவனும் ஸ்பேஸ் மியூசியமை பார்வையிடுறதுக்காக போடுறாங்க. மியூசியம் அப்படின்னா அருங்காட்சியகம், அதாவது விண்வெளி அருங்காட்சியகத்துக்கு அவங்க போகிறாங்க. அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலை பார்க்குறாங்க. ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னா விண்கலம், ஓகேங்களா? ஒரு விண்கலத்தை பார்க்குறாங்க. அந்த விண்கலத்துக்குள்ளார அவங்க போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த விண்கலத்தில் உள்ள லேட்ச் அப்படின்னா தாழ்பால் அப்படின்னு அர்த்தம். அந்த விண்கலத்தோடைய தாழ்பாலை வந்து கண்டுபிடிச்சி அந்த ஷட்டிலுக்குள்ளார 2 பேரும் போகிறாங்க. அவங்க உள்ளே போன பிறகு அந்த டோர் வந்து லாக் ஆயிடுச்சாம், ஓகேங்களா? Now they were trapped inside and they walked into the deck. அதன் பிறகு அவங்க உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ளாரையே மாட்டிக்கிட்டாங்க, ஓகேங்களா? அந்த டோர் லாக் ஆயிடுச்சுல, ஸோ அவங்க 2 பேரும் உள்ளாரையே மாட்டிக்கிட்டாங்க. அது பிறகு அதுக்கு உள்ளார நடந்து போகிறாங்க. So many switches. What does this big green switch do? இங்கே நிறைய ஸ்விட்ச் இருக்கே, இந்த பெரிய க்ரீன் கலர் ஸ்விட்ச் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறான் அமுதன். அதுக்கு நிலவன் வந்து நோ டோன்ட் டச் இட், அதை வந்து டச் பண்ணாத அப்படின்னு நிலவன் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளாரையே அமுதன் வந்து அந்த ஸ்விட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டான். பட் அமுதன் ஹேட்ஸ் pressed the switch and the space and the shuttle burns into outer space. அதுக்குள்ளாரையே அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அந்த க்ரீன் கலர் ஸ்விட்சை வந்து அவன் வந்து ப்ரெஸ் பண்ணனால அந்த ஷட்டில் வந்து அவுட்டர் ஸ்பேஸை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வாட் ஹாவ் யூ டன் அமுதன், நீ என்ன பண்ண அமுதன் அப்படின்னு நிலவன் வந்து கேட்குறான். சாரி, ஐ தாட் த பட்டன் வுட் ஓப்பன் த டோர் பட் லுக்ஸ் லைக் ஐ ஹிட் த ராங் பட்டன். அதுக்கு அமுதன் என்ன சொல்கிறான், என்னை மன்னிச்சிரு, நான் வந்து இந்த பட்டனை தொட்டால் டோர் ஓப்பன் ஆகும் தான் அதை வந்து அமுத்தினேன். பட் ஆனால் இது ராங் பட்டன் போல், தப்பான பட்டனை நான் அமுத்திட்டேன் போல் அப்படின்னு நிலவன்கிட்ட அமுதன் சாரி சொல்கிறான். த ஷட்டில் வெண்ட் த்ரோ எ பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ஸ். அந்த விண்கலம் வந்து எங்கே போகுது அப்படின்னா, ஆஸ்ட்ராய்ஸ் அப்படின்னா என்ன சொன்னேன், ஸ்மால் பிளானட், சிறு சிறு கோள்களை நோக்கி வந்து அந்த ஷட்டில் வந்து போகுது. அமுதன் அண்ட் ஆஸ்ட்ராய்ட் இஸ் கம்மிங் டுவார்ட்ஸ் அஸ், டர்ன் த ஷட்டில். அப்போ அதுக்கு அமுதன் சொல்கிறான், நம்ம அந்த கோள்கள் இங்கே இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, சின்ன சின்ன கற்கள் நிறைந்த கோள்களாக இருக்குல்ல, அந்த கோள்கள்லாம் வந்துட்டுருக்கு, நீ வந்து ஷட்டிலை வந்து டேர்ன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஹவு வில் ஐ டேர்ன் த ஷட்டில், லெட் மீ ட்ரை புல்லிங் திஸ் லிவர். இப்போ வந்து எப்படி இதை வந்து ஷட்டில் டேர்ன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வேணா நான் வந்து இந்த லிவரை வந்து புல் பண்ணி இழுத்து பார்க்குறேன் அப்படின்னு அவன் வந்து அந்த ஒரு இப்போ நம்ம காரில் பஸ்ஸில் எல்லாம் ஒரு வந்து எம்பு ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து இழுக்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி ஒரு இது இருக்கான், அதை வந்து இப்படி வந்து புல் பண்ணுறான், இழுக்கிறானா. The shuttle crash land on a new planet. அதை இழுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ஷட்டில் வந்து ஒரு புதிய கோளுக்கு போய் ஒரு புதுசான ஒரு கோளுக்கு போய் கிராஷ் ஆகி உடஞ்சி கீழே விழுகுது, ஓகேங்களா? ஆர் யூ ஆல்ரைட் அமுதன், உனக்கு இப்போ ஓகேவா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அமுதன் வந்து நிலவன்கிட்ட கேட்குறான். ஐம் ஃபைன், குவிக் வி மஸ்ட் வியர் த ஸ்பேஸ் ஷூட். நான் நல்லா இருக்கேன், சீக்கிரமாக நம்ம வந்து ஸ்பேஸ் ஷூட்டை நம்ம வந்து போட்டுக்கணும். ஸ்பேஸ் ஷூட் அப்படின்னா விண்வெளி ஆடை. விண்வெளிக்கெலாம் போனால் நம்ம ஒரு ஆடை போட்டுட்டு போகணும், ஓகேங்களா? இந்த பிக்சரில் பாருங்கள், இவங்க போட்டிருக்காங்களா, அதுதான் விண்வெளி ஆடை. இதை வந்து நம்ம சீக்கிரமாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் நிலவன். They ran for the suits. The நிலவன் saw green lights coming towards the shuttle. அவங்க வந்து அந்த ஷூட்டை போடுறதுக்காக ஓடுறாங்க. அப்போ திடீர்னு நிலவன் வந்து என்னத்தை பார்க்குறான் அப்படின்னா, ஒரு க்ரீன் லைட் வந்து அவங்கள நோக்கி வரதை வந்து
அந்த ஷட்டிலை நோக்கி வர்றது வந்து அந்த நிலவன் பார்க்குறானாம். இங்கே பிக்சரில் பார்க்குறீங்களா, க்ரீன் லைட்ஸ் வந்து அவங்கள நோக்கி வருது. லுக் அட் தோஸ் லைட்ஸ், ஐ எம் கம்மிங், இட் இஸ் கம்மிங் டுவார்ட்ஸ் அஸ். இப்போ அந்த லைட்ஸை பாரு, இந்த லைட்ஸ் வந்து நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம் நிலவன். எஸ், தே ஆர் ஆல் அரவுண்ட் அஸ் அண்ட் தட் ஷட்டில் இஸ் வெரி பிக், வெரி பிக். லெட் அஸ் வியர் அவர் ஷூட்ஸ். ஆமாம், இது நம்மளை சுற்றி தான் வருது. அந்த ஷட்டில் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம வந்து சீக்கிரமாக அந்த ஸ்பேஸ் ஷூட்டை வியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஏலியன்ஸ் ஃப்ரம் த பிக் ஷட்டில் ஷேட்டர்ட் த விண்டோஸ் அண்ட் டுக் தெம் அவுட். அடுத்து இந்த க்ரீன் லைட்லேருந்து ஏலியன்ஸ், அதாவது ஏலியன்ஸ் அப்படின்னா வேற்று கிரக வாசிகள், ஓகேங்களா. அந்த வேற்று கிரக வாசிகள் வந்து அந்த பெரிய ஷட்டில் அதாவது அவங்க வந்து விண்கலத்தை உடச்சி விண்டோஸ் வழியாக போயிட்டு அவங்கள வந்து வெளியே கொண்டு வராங்களாம். அதன் பிறகு, ப்ளீஸ் டோன்ட் பி அஃப்ரைட், தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் யுவர் ஷட்டில், வீ கேன் ஃபிக்ஸ் இட் ஃபார் யூ. ப்ளீஸ் தயவுசெய்து பயப்படாதீங்க எங்களை பார்த்து. இங்கே நீங்கள் வந்த விண்கலத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரோம் அப்படின்னு அந்த ஏலியன் சொல்கிறாங்களாம். ஹவு இஸ் திஸ் பாசிபிள், டு யூ ஸ்பீக் அவர் லாங்குவேஜ்? எப்படி இது சாத்தியமாகுது, எப்படி இது நடந்தது, நீங்கள் வந்து எங்களோட லாங்குவேஜ் இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு அந்த ஏலியன்ஸை பார்த்தா அமுதனும் நிலவுன்னு கேட்குறாங்க. we can read your mind and use that to speak your language. நாங்கள் உங்களுடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு, அதாவது உங்களுடைய மைண்டில் உங்கள் மூளையில் என்ன ஓடுதுங்கிறத நாங்கள் வந்து ரீட் பண்ணிட்டோம். அதனால நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து யூஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏலியன்ஸ். The aliens gave them a special room so that they can remove their suits and rest. அதன் பிறகு அந்த ஏலியன்ஸ் வந்து அமுதனுக்கும் நிலவனுக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரூம் தராங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் ஷூட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக ஒரு ரூம் தராங்களாம். ப்ளீஸ் ரெஸ்ட் ஹியர் அண்ட் ஈட் திஸ் கேப்சியூல்ஸ், தே ஆர் த சேம் ஆஸ் யுவர் ஃபுட். நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இங்கே. நீங்கள் இப்போ வந்து இந்த கேப்சியூல்ஸை சாப்பிடுங்க அப்படின்னு. கேப்சியூல்ஸ் அப்படின்னா மாத்திரை, ஓகேங்களா. இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, உங்களுக்கு இப்போ பசி எடுக்காது அப்படின்னு. இது வந்து உங்களுடைய உணவு மாதிரி தான் இருக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு ஏலியன்ஸ் வந்து கேப்சியூல்ஸ் தராங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹே வேக் அப், யுவர் ஷிப் இஸ் ரெடி, புட் ஆன் யுவர் ஷூட்ஸ், இட் இஸ் டைம் டு கோ ஹோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் எடுத்த பிறகு அதுக்கப்புறமேட்டு ஏலியன்ஸ் வந்து அவங்கள வந்து எழுப்புறாங்க. உங்களோட ஷிப் வந்து ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்பேஸ் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா ஏலியன்ஸ். தேங்க் யூ ஃபார் யுவர் ஹெல்ப், ஆர் யூ கம்மிங் டு எர்த் வித் அஸ்? உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அமுதன்னு நிலவுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் எங்கள் கூட எர்த்துக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. எங்களோட பூமிக்கு எங்கள் கூட நீங்கள் வரீங்களா அப்படின்னு அமுதன்னு நிலவனும் ஏலியனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். when the time comes we will see you. எப்போ நேரம் வருதோ அப்போ வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஏலியன் சொல்கிறாங்களாம், ஓகேங்களா. இந்த ஸ்டோரி எவ்வளோவே சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஏலியன்ஸு ரொம்ப நல்லவங்களாம் அமுதனுக்கும் நிலவனுக்கும் ஹெல்ப் பண்ணி நம்மளோட இடத்துக்கு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.